உடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். தூய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கின்படி தூய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த எங்களை விட்டு தருகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். இந்த வாரத்துக்குரிய தலைப்பு மறுரூபமாகுதல். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10, ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய, சங்கீதம் 32ஆம் சங்கீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த வாரத்துக்குரிய திருவசனம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த திருவசனத்தின் அடிப்படையில் மறுரூபம் ஆகுதல் என்பதை குறித்து நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். மறுரூபம் ஆகுதல் என்று சொல்லும்போது இதற்கு ஏற்ற திருவசனமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தூய மொழிபெயர்ப்பில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின என்று அங்கே சொல்லப்படுகிறது. மறுரூபம் என்பது தோற்றம் மாறுதல், மனித உருவம் அங்கே மாறி போகிற ஒரு நிலைமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தோற்றம் மாறுதல் என்று சொல்லும்போது மகா பிரகாசமான அந்த ஒளி பிரகாசம் அங்கே குறிக்கப்படுகிறது. மறுரூபமாகுதலில் கதிரவனை போல ஒளி வீசக்கூடிய ஒளி அங்கே பிரவேசிக்கிறது. அப்ப மறுரூபமாகுதல் என்று சொல்லும்போது உயிர்த்தெழுதலின் காரியத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வனும் இல்லை கொடுப்பவனும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் வசனம், அதாவது அந்த அதிகாரத்துல 17:22 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பவனும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. தூய மொழிபெயர்ப்பில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்தவர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதல்ல மறுரூபமாகுதல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த மறுரூபமாகுதல்ல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவ தூதர்களைப் போல மாற்றப்படுகிறார்கள். இந்த தூதர்களைப் போல மாற்றப்படுகிற மறுரூபமாகுதல் என்பது இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுதல் என்பது மனித அடையாளம். இந்த சரீரம் மறுரூபமாகி கதிரவனை போல ஒளி வீசக்கூடிய மகிமையினால் நிறைந்து தேவதூதரை போல நாம் மாற்றப்படுகிறோம். அங்கே திருமண உறவான கணவன் மனைவி என்கிற உறவோ அல்லது பிள்ளைகள் என்ற உறவு முறையோ அங்கே கிடையாது. எல்லாருமே தேவதூதர்களைப் போல ஒரே முக ரூபமாய் நாம் அங்கே மாற்றப்படுகிறோம். இங்கே மனிதர்கள் தான் முகத்துக்கு முகம் மாறுபடுகிறது. ஒவ்வொருடைய முகத்தை நம்ம வைத்து அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஆனால் தூதர்கள் அப்படி அல்ல, எல்லாருமே ஒரே முகமாக அங்கே மாற்றப்படுகிறார்கள். தேவதூதர்கள் எல்லாருமே ஒன்று போல காணப்படுகிறார்கள். அப்ப இதுல தான் பரலோகத்திலே நம்முடைய முன்னோர்களை அடையாளம் காண முடியுமா? நிறைய பேருடைய கேள்வி. நம்ம மரித்த பிறகு அங்கே போய் நமக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவர்களை நாம் அங்கே கண்டுகொள்ள முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதான் வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆண்டவர் முன்கூட்டியே சொல்கிறார், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்போ இதெல்லாம் பரலோகத்திலே போய் நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே விவரித்து சொல்கிறார். அப்போ அடையாளம் காண முடியாது என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் வைத்து அங்கே தியானிக்கும் போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை அங்கே முன் வைக்கிறார். என்ன காரியம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16:2 அதற்கு பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாக ஆண்டவர் இயேசு தரிசனமாகிறார். இப்போ ஆண்டவர் இயேசு தான் நம்ம கூட வாராரு என்பது அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. மறுரூபம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது மகிமையின் சரீரமாக இருந்தார். தோட்டத்திலே ஆண்டவர் உயிரோடு காட்சி அளித்த போது
மகதலேனா மரியாளுக்கு யாரென்றே தெரியவில்லை. ஏதோ ஒரு தோட்டக்காரர் என்பதுதான் அவளுக்கு அங்கே தெரிந்தது. மறுரூபம் என்பது அடையாளம் மாற்றப்படுகிற ஒரு காரியம். அப்ப இங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன், அவர்களெல்லாம் நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? மறுரூப மலையிலே மோசே, எலியா 2 தீர்க்கதரிசிகளையும் 3 சீசர்களும் அங்கே பார்க்க முடிந்தது. அப்போ அங்கே இருந்த மறுரூப மலையில இயேசுவும் மறுரூபமாக இருந்தார். இப்ப இவர்களெல்லாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமானால் மறுரூபத்திலே எப்படி தேவதூதர்களை போல மாற்றப்படுவார்கள்? ஆதி மனிதன் முதற்கொண்டு, அதாவது ஆதாம் பாவத்தினாலேயே அவனுடைய தேவ சாயலை அவன் இழந்து போனான். தேவ சாயலை இழந்து போன மனிதன் அவன் மனுஷ சாயலாக முகத்துக்கு முகம் மாறுபடக்கூடிய பாவ மாம்சமாக மாறி போனான். அதனாலதான் இன்னைக்கு நாம் அனுகூலமாக நாம் இந்த பூமியில தள்ளப்பட்டு முதல் மனிதன் வழியாக பாவத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்போ மறுரூபம் நடைபெறும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அங்கே பவுல் மூலமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51, 52 ஒரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 வசனம் 51, 52. கடைசி எக்காலம் துவனிக்கப்படுகிற ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுது, தூய மொழி பெயர்ப்பில் ஒரு இமை பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாருமே மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம எல்லாருமே தேவ சாயலை, இழந்து போன தேவ சாயலை பெற்றுக்கொள்வோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பெற்றிருந்த அந்த தேவ சாயல், அங்கே நிர்வாணம் இல்லை, அங்கே ஒன்றுமே கிடையாது. எப்போ பாவம் செய்து தேவ சாயலை மனிதன் இழந்து போனானோ அப்பவே அவன் அங்கே மனித சாயலை, முகத்துக்கு முகம் மாறுபடக்கூடிய சாயலை பெற்றுக்கொண்டான். நிர்வாணி என்பதையும் அவன் அங்கே அறிந்து கொண்டான். கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் வரைக்கும் இந்த மனித சாயல் அங்கே இருக்கும். ஆனால் கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் போதோ முகம் அங்கே மாறி தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுது என்று தூய மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அது வரைக்கும் இருந்த மனித அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு தேவ சாயலாக நாம் அங்கே மாற்றப்படுவோம். இது கடைசி எக்காலத்தில தான் இது நடைபெறும். அப்ப அது வரைக்கும் பூமியில நித்திரை அடைந்தவர்களும் உண்டு, நாம் உயிரோடு இருக்கிற நாமும் உண்டு. இப்போ ஆண்டவர் வந்தாலும், கடைசி எக்காலம் எப்போ தோனிச்சாலும் நாம மறுரூபமாக்கப்படுவோம். இதற்கு முன்பதாக மரித்தவர்கள் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்திலே சொல்லும் போது, அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். காரணம், நாம் எல்லாரும் அங்கே அடையாளம் தெரியாமல் மாறிவிடுவோம். நாம் எதற்காக இந்த பூமியில நாம் அங்கே அழ வேண்டும்? மரித்தவர்களுக்காக என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். கடைசி எக்காலம் துவனிக்கும் போது நாம் எல்லாருமே மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்ப இந்த கடைசி எக்காலத்துக்காகத்தான் இந்த மறுரூபம் அங்கே ஆயத்தமாக காத்திருக்கிறது. உயிரோடு இருந்தாலும் மரித்திருந்தாலும் நாம் ஒரு இமை பொழுதிலே மறுரூபம் ஆக்கப்படுவோம். இன்னும் கூடுதலாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. தூய மொழிபெயர்ப்பிலையும் அந்த வசனத்தை அப்படியே சொல்லும் போது, நாம் அனைவரும் முக்காடு இல்லாமல் முகத்தினராய் ஆண்டவருடைய மாட்சிமையை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகிறோம். இவையெல்லாம் ஆவியானவரின் செயல். இப்ப நம்ம பார்க்கிறது தேவ சாயல் தான், தேவ ரூபம் தான். பாவத்தின் விளைவாக தேவ சாயலை முழுமையாக நாம் அங்க இழந்து போனாலும் ஓரளவுக்கு ஆண்டவரை நாம் பிரதிபலித்தே கொண்டே இருக்கிறோம். இது கண்ணாடியிலே முகத்தை பார்க்கிறது போல. நம்ம கண்ணாடியில முகத்தை பார்த்து நகண்டு போகும்போது அது நம்முடைய ரூபம் இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று தோணுகிறது போல, நாம் நிலநாட்டமாய் முகமுகமாய் அங்கே பரலோகத்திலே பார்ப்போம். தேவ சாயலை பார்ப்போம், தேவ ரூபத்தை நாம் அங்கே பார்ப்போம். அதுதான் மறுரூபம் அடைதனுடைய முழுமை பெறுதல். நாம் தேவ தூதர்களைப் போல நாம் மாற்றப்படுவோம். அப்ப கர்த்தர் மனிதனை படைக்கும் போது தேவ சாயலாகவே படைத்தார், தமது ரூபத்தின்படியே படைத்தார். அங்கேதான் தேவ சாயல் எப்போ இழந்து போனார் என்று சொன்னால், ரோமாபுரிய சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது சொல்லுகிறார். ரோமர் 3:23 நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். பாவத்தின் விளைவுதான் தேவ மகிமையை நாம் இழந்து போனோம். அப்ப தேவ மகிமையை இழந்து போனதனுடைய அந்த மகிமையை
பெறுவதற்கு கடைசி எக்காலம் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்குள்ளாக மரித்தவர்கள், ஆண்டவருக்குள்ளாக உயிரோடு இருக்கிறவர்களும் ஒரு இமை பொழுதிலே அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது மறுரூபமாக்கப்படுவோம். அது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே நடக்கும். இல்லை என்றால் அது நரகத்தின் ஆக்கினைக்கு அங்கே விட்டுவிடப்படும். இதுதான் இது வேதத்தினுடைய மறுரூபமாக்குதலை குறித்ததான செய்தி. அப்ப மனிதன் அவருடைய தேவ சாயலை பெற்றுக்கொள்வான். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நம்முடைய நினைவெல்லாம் மாறி போகும். இங்கேதான் நம்முடைய தகப்பன் இருக்கிறார், நம்முடைய அப்பா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய முன்னோர்கள் என்கிற நினைவெல்லாம் புதிதாக மாற்றப்படும். ஆண்டவரை தவிர வேற சிந்தனை அங்கு இல்லாமல் மாற்றப்படும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். மனதும் புதிதாக மாறிவிடும். உருவம் மாத்திரமல்ல, மனதும் புதிதாக மாற்றப்படும். முழுமையாக தேவனை ஆராதிப்பதும் ஆண்டவருடைய ரூபத்திலே மகிமையாய் பிரகாசிப்பதும் நமக்கு அருளப்படுகிற மறுரூபமான ஒரு காரியம். இதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே மனிதனுக்கு எட்டாத, மனித அறிவுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்காகத்தான் ஆயத்தமாக இருக்கிறோம், மறுரூபம் ஆவதற்காக. அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்நாள் எல்லாம் எல்லாமே மாயை என்று சாலமோன் அரசன் அவருடைய ஞானத்திலே இதை விளங்கி கொண்டு சொல்கிறார். சாலமோனுக்கு மிகப்பெரிய ஞானம் வழங்கப்பட்டது. பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் சாலமோன் அரசனுக்கு இருந்தது. அதனாலதான் சாலமோன் சொல்லுகிறார், பிரசங்கிக்கு எழுதின அங்கே புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிரசங்கி 2:18. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் வெறுக்கிறேன். காரணம், இந்த சூரியனுக்கு கீழே நாம படுகிற எல்லா பிரயாசமும், இந்த உலகத்திலே நாம படக்கூடிய அனைத்து பாடுகளும் இன்னொருத்தருக்கு நம்ம வச்சுட்டு போற சொத்து தான். நம்ம எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சரீரத்தின் சாயலையும் நம்ம கொண்டு போக முடியாது. ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. அங்க முழுமையாக வேறு உலகம், அங்க முழுமையாக தேவ சாயல், தேவ ரூபமாக நாம் மாற்றப்படுகிறோம். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப சாலமோன் அரசன் சொல்லுகிறார், அவர் மிகுந்த செல்வந்தர், தாவீது ராஜாவை காட்டிலும் செல்வந்தர். தனக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர், அந்த முன்னிருந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை காட்டிலும் அவர் பெரியவர். அவரே சொல்லுகிறார். அதே பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிகப்பெரிய ஞானவான், மிகப்பெரிய செல்வந்தர். அப்ப இவர் சொல்லுகிறார், இதெல்லாம் எல்லா பிரயாசங்களும் வேறொருவருக்கு நான் வைத்து போக வேண்டிய ஒரு காரியம். அப்ப என்னதான் இந்த பூமியில நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா, வேதவசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்க அதே அதிகாரம் பிரசங்கி 2:24, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நாம் காண்கிறோம். மனிதன் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது தான் இந்த பூமியில அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தும், நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருந்தும் நிறைய அதை அனுபவிக்காமலே இருப்பார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாது, நமக்கு அங்க போகும்போது அதை எடுத்துட்டு போக முடியாது, அதை விட்டு விட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனாலதான் அங்கே சாலமோன் ராஜா சொல்லுகிறான், அங்கே அனுபவிப்பதை காட்டிலும் மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை காட்டிலும் வேற ஒரு நன்மையும் அவனுக்கு இல்லை. அப்ப நம்முடைய இந்த உலக வாழ்வு என்பது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு காலம். அங்கே நாம் பரலோகத்துக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது என்றாலும், ஆனால் பரலோகத்திலே சேர்த்து வைக்க முடியும். அதையும் ஒரு ரகசியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர். அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு முன்பதாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, இயேசு வேண்டுமானால் நீ இந்த சொத்துக்களை ஒன்று உனக்கு கிடையாதுன்னு அவர் தகப்பன் சொல்றாரு. அப்போ இயேசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, இந்த உலக பொருள் எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். அவருக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறது. நம்ம எதெல்லாம் கிறிஸ்துவுக்காக இலக்கம் கொடுக்கிறோமோ, எதெல்லாம் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செலவு பண்ணுகிறோமோ, அதெல்லாம் பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் நினைச்சா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அவரே சொல்றாரு, வாசிங்க. இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சகலவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றையும் அனுபவிக்க மாட்டேன். அவரே சொல்றாரு,
காரணம் கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாவற்றையும் தியாகம் பண்றாரு. சாலமோன் ராஜா சொல்றாரு, நீங்க புசித்து குடித்து கையின் பிரயாசத்தை நீங்க அனுபவிக்கிறத காட்டிலும் ஒரு நன்மை இந்த பூமியில கிடையாது. எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, நான் அந்த சொத்துக்கள் எல்லாம் பரலோகத்துல சேர்க்கிறவனா இருக்கிறேன். அப்போ ஒரு நன்மையும் அனுபவிக்காம தங்களை முழுமையாக தியாகம் செய்த மிஸ்டர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஏராளமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நிறைய கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணினவர்கள் உண்டு. இதெல்லாம் பரலோகத்துல பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இந்த முகவுரை பகுதியில நாம மறுரூபமாகுதல் என்பதை குறித்து நாம் அங்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மறுரூபமாகுதல்ல இந்த சரீரத்தின் ரூபம் எல்லாம் தேவ சாயலாக மாறும். மறுரூபமாகுதல்ல நாம இங்கிருந்து எடுத்துட்டு போற பொருள் எதுவுமே அங்க போக முடியாது, இங்கிருந்து எதுவுமே கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு காரியம் செய்யலாம், நாம் தேவ ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுகிற காரியம், அப்படி ஆலயத்துக்காக இருக்கலாம், அப்படி சுவிசேஷ ஊழியத்துக்காக இருக்கலாம், எதெல்லாம் நாம் செலவு பண்ணுகிறோமோ அதெல்லாம் பரலோகத்திலே பொக்கிஷமாக சேர்க்கப்படுகிறது. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அதனாலதான் இன்னைக்கு ஆலயத்தினுடைய காரியமாக இருந்தாலும் மிஷனரி ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் நீங்க கொடுங்கள் என்று கேட்கும் போது அது தேவ கட்டளையாக ஏற்றுக்கொண்டு நம்ம மனதார உதாரத்துவமாய் கொடுக்கும் போது நம்முடைய கணக்குல பரலோகத்திலே அது வரவு வைக்கப்படுகிறது. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இந்த முகவுரை பகுதியில நாம் கற்றுக்கொண்ட காரியம், நிச்சயமாக தேவ சாயல் என்பது அல்லது மறுரூபம் என்பது மனித சாயல் மாற்றப்பட்டு தேவ சாயலாக தேவ தூதர்களை போல மாறுவோம். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்ம இந்த பூமியில வாழ்ந்த போது நம்முடைய அப்பா அம்மா பிள்ளைகள் முன்னோர்கள் எந்த நினைவுமே அங்க இருக்காது. மனம் புதிதாகிறது. அதுபோல இங்கிருந்து நம்ம எந்த செல்வத்தையும் கொண்டு போக முடியாது. ஆனால் பரலோகத்திலே தேவ ஊழியத்துக்காக தேவ ஆலயத்துக்காக மிஷனரி பணிகளுக்காக சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அங்கே சொத்தாக சேர்க்கப்படுகிறது. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள். முதல் குறிப்பாக நாம் விரைவாக தியானித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய சேவைக்காக மறுரூபம். ஆண்டவருடைய வேலையை இந்த பூமியில செய்வதற்காக பூமியிலேயே சிலரை ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். அதுதான் இந்த பூமிக்குரிய தற்காலிகமான மறுரூபம். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சேவைக்காக மறுரூபம். வேத பகுதி நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். முதலாம் பாடமாக வாசிக்க கேட்ட வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இதுல 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தைல குப்பியை எடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் மேலே அங்கே ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். இதுதான் மறுரூபம். அவருடைய வேலையை செய்வதற்காக ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். சவுல் என்கிற நபரை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த மறுரூபமானவர்களை தொடுவது பேசுவது கூடாத ஒரு காரியம். அதனால தாவீது சொல்லும் போது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல நான் கை போடுவதில்லை. தாவீது சவுலுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை அங்கே பேசுறதும் கிடையாது, சவுல் மேல் கை போட துணிந்ததும் இல்லை. காரணம், கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை தம்முடைய சேவைக்காக மறுரூபப்படுத்தி இந்த பூமியிலேயே பயன்படுத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல மறுரூபம் என்பது கடைசி எக்காலத்திலே தொனிக்கும். அந்த எக்காலம் தொனிக்கும் போதுதான் மறுரூபம் நடைபெறும். ஆனால் இந்த பூமியிலேயே கர்த்தர் தம்முடைய வேலைகளை செய்வதற்காக, நாம் எல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதே நாம் அவருக்கு சேவை செய்வதற்காக நாம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல யாரை கர்த்தர் தெரிவு செய்கிறாரோ அவருடைய வேலைக்காக அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் அங்கே அழைத்து அபிஷேகம் பண்ணுகிறார். சின்ன பிள்ளைகள் விளையாடட்டும், நீங்க அதை கவனிக்காதீங்க, செய்தியை கவனிங்க தயவு செஞ்சு. இந்த முதல் குறிப்புல சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அவருடைய ஊழியத்தை செய்கிற நபரை தெரிவு செய்வதற்காக. நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சவுல் என்கிற இந்த மனிதனை கர்த்தர் தெரிவு செய்கிறார். சவுலை ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் அங்கே முன் குறித்து அவனை அபிஷேகிக்கிறார். ஒருவேளை யாரெல்லாம் கர்த்தர் தெரிவு செய்கிறாரோ, யாரெல்லாம் கர்த்தர் முன் குறிக்கிறாரோ, அவங்க எல்லாருமே உண்மையாகவே அர்ப்பணித்து இருந்தார்களா அப்படின்னா கிடையாது. நிறைய மனிதர்கள் அர்ப்பணித்து இருந்தாங்க, நிறைய பேர் அறகுறையாக தான் இருந்தாங்க. இந்த சவுல் என்கிற மனிதனும் அறகுறையாகத்தான் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தார். நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சவுலுடைய காரியத்தை முன்கூட்டியே ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் கழுதையை தேடி வருவான், அவன் தான் ராஜாவாக போகிறான் என்பதையும் 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்திலே அங்கே சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த முன்கூட்டியே ஆண்டவர் தெரியப்படுத்துறார், இவன் தான் நான் தெரிந்து கொள்கிற மனிதன், இவனைத்தான் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அங்கே சொல்கிறார்.
இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தகப்பன் வீட்டுக்காக ஒரு கவலை உள்ள மனிதன், தகப்பனுடைய கழுதை தொலைந்து போனதை நினைத்து வருத்தப்படுகிற ஒரு மனிதன், எப்பவுமே காணாமல் போனதை தேடுகிற மனிதனுக்கு ரொம்ப முன்னுரிமை உண்டு. இயேசு சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். காரணம், காணாமல் போனதை தேடுகிற ஒரு மனிதனாக சவுல் இருந்தார். இதெல்லாம் அங்கே அவனுடைய குணாதிசயமாக இருந்தாலும், பழைய ஏற்பாட்டில் பல மனிதர்கள் ஆண்டோடைய வேலைக்காக தெரிவு செய்யப்பட்டாங்க. நீங்க அதுக்கு முன்னால, சவுலுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசே, யோசுவா, அதுக்கு முன்னாடி நியாயப்பிரமாண காலத்தில் உள்ள நியாயப்பிரமாணிகள், பெரிய பெரிய நியாயாதிபதிகள், இவங்களெல்லாம் கர்த்தரை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு அவருடைய வேலைக்காக தெரிவு செஞ்சாரு. இந்த உலக வாழ்க்கையெல்லாம் அவங்க குப்பையாக எண்ணி, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை எல்லாம் வெறுத்து ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு நம்ம அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாருமே ஊழியக்காரங்க, எல்லாருமே முழு நேரமாய் செய்கிற ஊழியத்தோடு நாம் இணைந்து நிற்கக்கூடியவங்க தான். அப்ப முழு நேரமாய் செய்கிற ஊழியத்துக்குரிய கனமும் பகுதி நேரமாக செய்யக்கூடிய ஊழியத்துக்குரிய கனமும் உண்டு. ஆனா நிச்சயமாக நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்த போது ஒரு காரியத்தை சொன்னார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாராவது வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். முன்கூட்டியே ஆண்டவர் தெரிவு செய்கிறான். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்திருக்கிற தெய்வம் அவருடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தை சொல்லுகிறார், நான் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் சொல்லுகிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டிலையும் இதே வார்த்தையை ஒரு மனுஷன் சொல்றான். என்ன சொல்றாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசியை போலவே நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது எந்த புஸ்தகம், எந்த மனிதன்? யாரா சொல்ல முடியுமா? இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல, நான் உன்னை, ஆண்டவரே சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். தாயின் கருவில். யாரு? இந்த வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு நபர் சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் கரெக்ட் தான். ஆனா எந்த நிருபம், எந்த புஸ்தகத்தில் இருக்குது? வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். இதெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே தீர்மானிக்கிறார். நம்ம ஊழியத்துக்கு என்று அவருக்கு என்று தெரிந்து கொள்ளும் போது, இன்னைக்கு நாம தான் யாரோ ஊழியம் செய்வாங்கன்னு சொல்லி நம்ம அலட்சியமா இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் நம்மை முன்கூட்டியே தெரிவு செய்கிறார். அவருடைய ஊழியத்துக்காக நம்மை முன்குறிக்கிறார். இதெல்லாம் இது ஏதோ யதார்த்தமாய் நடந்ததல்ல. இது ஆண்டவரை திட்டமிடுகிறார். நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்கிறார். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. நம்ம ஆண்டவருக்காக அவருடைய வேலையை நாம் எப்படி செய்து கொண்டு வருகிறோம்? திருச்சபையில சொல்லப்படுகிற ஊழியங்களானாலும் சரி, மிஷனரி ஊழியங்களானாலும் சரி, நாம் செலவு பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும், நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்திலே அது சொத்தாக பதிவு செய்யப்படுகிறது. ஆண்டவர் அதை பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த பூமியிலே நாம் தெரிவு செய்யப்படுகிறோம். அப்ப இந்த சவுல் அரசனுடைய காரியமும் ஆண்டவர் முன்கூட்டியே அங்கே தெரிவு செய்து அவருடைய வேலைக்கென்று பிரித்தெடுக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா இந்த சவுல் என்கிற அந்த மனிதரிடத்துல சில அடையாளங்களையும் உறுதிப்படுத்துகிறார். நீ அதே அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னபடியே நடந்தது. 2 பேர் வந்து சொல்றாங்க, காணாமல் போன கழுதை கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். தகப்பன் உன்னை பற்றி தான் கவலைப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். எல்லாமே அடையாளத்தையும் உறுதிப்படுத்துறாரு. ஆனாலும் இந்த சவுலுடைய காரியத்துல அவருக்கு இருந்த ஒரு தாழ்மையை நீங்க பாருங்க. அதே அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இன்று நீ என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையில் உள்ள, அதெல்லாம் அந்த இது தீர்க்க தரிசனமாக சாமுவேல் உரைக்கிறார். அது அப்படியே நிறைவேறுகிறது. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறிற்று. அப்ப சவுலுக்கு ஒரு திட மனது கிடைக்கிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை தான், ஆண்டவர் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது உறுதியாகிறது. அப்போ இந்த சவுலுடைய காரியத்துல அவனுடைய தகப்பன் வீட்டை குறித்ததான கவலை எல்லாம் மறந்து, அவனுடைய கழுதையை தேடுகிற கவலை எல்லாம் மறந்து, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வை பெறுகிறான். இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம். அப்ப இந்த உலகத்தையும் நேசத்தை விட்டுவிட வேண்டும், குடும்பத்தை நேசிப்பதையும் விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் சொன்னது போல, என்னை காட்டிலும் குடும்பத்துல வேற யாராவது, தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உலகத்தை வெறுத்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நாம் உலகத்தை சிநேகிப்போமானால்
ஆண்டவருக்கு பகையாளியா இருக்கிறோம். நாம் உலகத்தை வெறுத்து, நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல என்பதை அறிந்து நாம் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ராட்சிய மேன்மைக்காக நம்மை பயன்படுத்துவார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சவுல் ஓடி ஒளித்துக் கொள்கிறார். ஆண்டவர் அழைச்சாரு, அபிஷேகம் பண்ணுகிறாரு, சொல்றாரு, அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் இப்படி நடக்கும், உன்னை தேடி 2 பேர் வருவாங்க, உன் கழுதை கிடைத்தது என்று சொல்லுவாங்க. எல்லா அடையாளமும் நிறைவேறுது. ஆனா சவுல் ஓடி ஒளித்துக் கொள்கிறான். இங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். அவன் ஒளித்துக் கொள்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம், நம்ம எப்படி இவ்வளவு பெரிய இஸ்ரவேலரை வழிநடத்த முடியும்? இவ்வளவு பெரிய கூட்டம், யாருமே கட்டுப்பட மாட்டாங்க. மோசைக்கு கட்டுப்படாத மக்கள், மோசையவே கல்லறியை எதிர்த்து நின்ற மக்கள், இவங்களை எப்படி நம்ம வழிநடத்த முடியும்னு ஓடி போய் ஒழிச்சிட்டாரு. நீங்க அழைப்பை பெற்றுக்கொண்ட பிறகும், அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்திய பிறகும் தளவாடங்களுக்குள்ளே போய் ஒழிச்சிட்டாங்க. அப்ப அங்க போய் விசாரிக்கிறாங்க சாமுவேல் தீர்க்கதரிசனத்துல, அவன் எங்கே இருப்பான்? தளவாடங்களுக்குள்ளே ஒழித்திருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். தளவாடங்களில் போய் தேடி கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துதான் அவனை ராஜாவாக மாற்றுகிறார்கள். இதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா மோசையை ஆண்டவர் அழைத்த போதும் என்னால வர முடியாது, நான் மந்த நாவு திக்குவாயி மந்த நாவுன்னு சொல்லி விலகி போகிறான். அதே போல யோனா தீர்க்கதரிசி இடத்துல பொறுப்பு கொடுக்கப்பட்ட போதும் யோனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அங்க போக மாட்டேன், கர்த்தர் மனம் மாறிடுவாரு, அழிக்க மாட்டாருன்னு சொல்லி தாங்க ஆண்டவருடைய வேலையை புறக்கணித்தார்கள். காரணம், இது இயற்கையாக வரக்கூடிய பயம்தான். நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்கன்னா எல்லாரும் துணிஞ்சு போவாங்களன்னா ஒரு சிலர் போவாங்க. ஆனா எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்கும். ஆனாலும் அவருடைய வேலையை நாம் செய்துதான் ஆக வேண்டும். வருகிற மாதம் நமக்கு செப்டம்பர் மாதத்துல இந்த ஆண்டுல நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு போக போறோம். எத்தனை பேர் சவுல் மாதிரி ஒளிந்து கொள்ள போகிறார்களோ, எத்தனை பேர் போக போறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம எதை ஆண்டவருக்காக செய்கிறோமோ அதெல்லாம் கணக்கு வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இது நிச்சயமாக ஆண்டவர் கவனிப்பாரு. நம்ம நினைக்கிறோம் இது அவங்க போனா நாங்க போக மாட்டோம், அவங்க வேற கட்சி நாங்க வேற கட்சி. பரலோகத்துல கட்சி எல்லாம் கிடையாது. நாம தான் இங்க பிரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. அதைத்தான் ஆண்டவர் இங்க விரும்புகிறார். சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம துணிந்து போன ஒருவேளை பயம் இருக்கும். ஆனா இப்போ ஆண்டவர் அப்படிலாம் இல்ல, திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு. துறையூர் பகுதியில நம்ம வருஷம் ஊழியத்துக்கு போறோம். நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது. அப்ப இதெல்லாம் அங்கே பரலோகத்திலே கணக்கு வைக்கப்படுகிறது. நாம் அவருக்காக என்ன வேலை செய்திருக்கிறோம்? யாரோ போவாங்க, யாரோ செய்வாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கணக்குல பலன் இராது. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, உங்கள் கணக்குக்கு பலன் உண்டாகும்படி. ஆனா எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் அழைப்பு இருந்தாலும் ஓடி ஒளித்துக் கொள்கிற காரியமும் உண்டு. ஆனா ஆண்டவர் அப்படி விடுறது இல்லை, அதற்குரிய பலனையும் கொடுக்கிறார். சவுலை அங்கே ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அவர் ஓடி ஒளிச்சு கொண்டாலும் தளவாடங்களுக்குள்ள இருக்கிறான். அவருக்கு தெரியும் நீங்க எங்கே ஒளித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், என்ன சாக்கு போக்கு சொல்லுகிறீர்கள். ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிற ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டாரு, ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த சவுலை ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து அங்கே தேடி கண்டுபிடித்து அந்த இடத்துல வந்து நிறுத்தி ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப இந்த பகுதியை நான் பார்க்கும்போது இங்கே சவுல் என்கிற அந்த மனிதன் ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே தெரிந்து கொள்கிறார். புதிய மனுஷனாக அங்கே மாற்றுகிறார். இந்த அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் தான் ஆண்டவருக்காக அங்கே தைரியமாக மிக உயரமான மனிதனாகவும் இருந்தார், தைரியமாக செயல்படக்கூடிய மனிதனாக இருந்தார். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு என்பது எவ்வாறு இருந்தது, அதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் நம்ம வாசி கேட்ட வேத பகுதியில 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 பகுதியில் முதல் வசனம் சொல்லுகிறது, ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் அவருடைய ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னா, அவருடைய பிள்ளைகளாக நம்ம தெரிந்து கொண்டாருன்னா, இந்த உலகத்தை நாம் வெறுத்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்துக்கு நான் மரித்தவனா இருக்க வேண்டும். ஜீவ பலி. பவுலப்போஸ்தலன் சொல்றார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். உலகத்துக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் நாம் நம்மை மரித்தவர்களாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஜீவ பலி என்பது பழைய சுகபோகமான வாழ்வை நாம் வெறுத்து விட வேண்டும். இந்த உலகத்தார் இருக்கிறது போல நம்ம இருக்க முடியாது. இதுதான் ஜீவ பலி. அப்ப ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் நம்ம உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்காக நிறைய மிஸ்டரிகள்லாம் தங்கள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணாங்க. காரணம், பரலோகத்திலே சொத்து சேர்க்கணும், பரலோகத்திலே நாம் முழுமையாக நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள்.
அப்ப இவர்களுக்கும் அதற்குரிய பலன் உண்டு. நம்ம எவ்வளவு தூரம் விதைக்கிறோமோ, எவ்வளவு தூரம் தியாகம் பண்றோமோ அதற்கேற்ற பலன் நமக்கு நிச்சயமாக பரலோகத்திலே உண்டு. அப்போ இங்க மிஸ்ரீகளை பார்க்கும்போது ஜீவ பலியாக தங்களுடைய ஆஸ்திகளையும் தங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து நின்றார்கள். இதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், நம்ம எவ்வளவு நேரம் எவ்வளவு தியாகம் ஆண்டவருக்காக செய்கிறோம், அதை நிச்சயமாக ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம், இந்த உலக சிநேகமும் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறதுனால நான் ஆண்டவரையும் நேசிப்பேன் உலகத்தையும் நேசிப்பேன்னு சொன்னா அது முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் நம்ம தெரிவு செய்ய வேண்டும். ஒருவேளை உலகம் தான் வேணும்னா அதனுடைய நிறைவு தான் அதிகமா இருதயத்தை நிறைச்சிருக்கும். இல்ல ஆண்டவர் தான் வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய சிந்தனை நம்ம அதிகமாய் நிரப்பும். அப்படி நிரப்பும் போதுதான் சிலர் இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், இந்த வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம்னு சொல்லி அப்படியே ஆண்டவருக்காக குடும்பத்திலேயே தனியாக பிரிந்து வாழ்றாங்க. அன்னகர்களாக மாறுகிறார்கள். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணுகிறார்கள். இப்போ இந்த சவுலுடைய வாழ்க்கையை நம்ம வேகமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல சவுலுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21 ஒரு வாசிக்கலாம் வேகமாக. போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் சிறிய குடும்பத்தை சேர்ந்தவன். பென்யமீன் கோத்திரம் மிக சிறிய கோத்திரம், அதுலயும் மிக சிறிய குடும்பம், ரொம்ப ஒண்ணும் பணக்கார குடும்பம் கிடையாது, மிக ஏழ்மையான குடும்பம் தான், மிக சிறிய குடும்பம். அப்ப தன்னை தாழ்த்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சவுலுடைய அர்ப்பணிப்பு முழுமையா இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு. நீர் மிகவும் சிறியவராக இருந்த போது அல்லவா கர்த்தர் உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு சாமுவேல் சொல்லக்கூடிய நிலைமை வந்துச்சு. காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனார் சவுல். கர்த்தர் சொன்னதை மறந்து இஸ்ரவேல் ஜனங்களை முன்கூட்டியே ஆண்டவர் கானானுக்கு வழிநடத்தி வரும்போது அமலேக்கியர் தடை செஞ்சாங்க. இந்த அமலேக்கியர்ல ஒருத்தரை கூட விடாத அழிச்சிரு, இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற வேலைன்னு ஆண்டவர் சவுலுக்கு சொல்லி இருந்தோம். சவுல் கொஞ்சம் கூட அதை மனசுல வைக்கல. இங்க அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு செய்த துரோகத்தை நான் மனசுல வச்சிருக்கிறேன், நீ அவங்களை ஒன்று இல்லாமல் நிர்மூலமாக்கி. இதுதான் சவுலுக்கு கொடுத்த கட்டளை. ஆனா சவுல் என்ன செஞ்சாரு? இங்க அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல கீழே வாசித்து பாத்தீங்கன்னா சிலரை உயிரோட அங்கே வைக்கிறார். சிலருடைய அந்த அந்த அமெரிக்காவுடைய ராஜாவை உயிரோட வைக்கிறாரு. நீ அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆகாக் என்னும் ஒரு ராஜாவை உயிரோட வைக்கிறார். எதுக்குன்னா, நான் போர்ல வெற்றி பெற்றுட்டேன், அமெரிக்கரை நான் முறியடிச்சிட்டேன், எந்த நியாயாதிபதிகளாலும் முறியடிக்க முடியாத நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி காட்டுவதற்காக அந்த ராஜா உயிரோட வச்சிருந்தார். ராஜா மட்டும் இல்ல, ராஜா குடும்பத்தையும் உயிரோட வச்சிருந்தார். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா சுய பெருமை. அப்ப அந்த அதிகாரத்துல 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாக் என்னும் ஒரு ராஜாவை உயிரோட பிடித்தான். அவருடைய குடும்பம் நல்லவர்கள் நலமானவர்கள் எல்லாம் உயிரோட பிடிச்சான். ஆடு மாடுகள் எல்லாம் உயிரோட வச்சிருக்கிறான். மீதி எல்லாம் அங்க யாரெல்லாம் கொன்று போட்டான்னு சொல்லப்படுகிறது என்றால் அற்பமானவர்களும் உதவாதவர்களுமான சகல வஸ்துகளையும் அவன் அழித்து போட்டான். ஆனா அவனுக்குன்னு நல்லது போல தெரிஞ்சது எல்லாம் உயிரோட வச்சிருக்கான். ஆடு மாடுகள்ல பஸ்ட், அது போல மாடுகள்லயும் முதல் தரமானவைகள், ஆகாக் என்கிற ராஜாவுடைய குடும்பஸ்தர்களையும் அங்கே வைத்திருக்கிறான் உயிரோட. இப்போ ஆண்டவர் இதைத்தான் அங்கே வெறுக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய மறுத்ததுனால சாமுவேல் மேல ஆண்டவர் அங்கே ஏவி எழுப்பி இந்த சவுலுக்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23 பாத்தீங்கன்னா ராஜாவாக இராதபடி ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். கொடுக்கப்பட்ட வேலைக்காக முதல்ல ஓடி ஒளிஞ்சான். ஆனா அதுக்கப்புறமா உண்மையா இருப்பான்னு பார்த்தா இல்ல, அறகுறையான அர்ப்பணிப்பு, அவனுக்கு உலக சிநேகம், மக்கள்கிட்ட பேர் வாங்கணும். அந்த அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அங்க வைத்து பார்க்கும்போது உலகத்தை வெறுக்க முடியாத அர்ப்பணிப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். உலகத்தை நேசித்து ஆண்டவரை நேசிக்கிற அர்ப்பணிப்பு அறகுறை. அப்ப இந்த அறகுறை இந்த அழைப்பு, அந்த அர்ப்பணிப்புல தான் சவுல் புறக்கணிக்கப்படுகிறார், ராஜாவாக இராதபடி புறக்கணிக்கப்படுகிறார். அதே 1 சாமுவேல் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கும்போது இந்த அமலேக்கியர் தான் தாவீதுடைய குடும்பத்தையும் சிறைப்பிடித்தார்கள். இஸ்ரவேலருக்கு அங்கே இடர்தலாக இருந்தார்கள், அடிக்கடி துன்பப்படுத்தினார்கள். இவன் விட்டு வச்ச அந்த மக்கள் தான். இங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை குறித்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த சவுல் தப்பவிட்ட அமலேக்கியர்கள் தான் ஒரு மனிதன் பின்னாட்கள் இந்த ஆகாக் என்கிற இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன் தான் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை அழிக்க நினைச்சான். அது யார் சொல்ல முடியுமா? எந்த புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்கிற அந்த மனிதன் யார்? 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை அழிக்க நினைச்சான் ஒரு மனிதன். இந்த ஆகாக் என்கிற குடும்பத்தை சேர்ந்தவன். நானே சொல்லிடுறேன் நேரம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆமான் என்கிற மனிதன், ஆகாக்கின் ஆகிய ஆமான்
இந்த ஆகாக்குடைய சவுல் தப்பவிட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் ஆமான். நம்ம அப்ப ஆண்டவருடைய வேலையை நாம செய்யும் போது முழுமையாக அர்ப்பணிப்பு வேண்டும். ஆண்டவருக்காக நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படி நம்ம தப்ப விட்டோம்னா அது பின் நாட்கள்ல ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. இது சவுல்ட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். பின் நாட்கள்ல யூத ஜனங்கள் முழுசு நான் அழிச்சு தீர்வேன் என்று சொல்லி எழும்பின ஒரு மனிதன் ஆகாக்கியனாகிய ஆமான். இந்த அமேலிக்க ராஜாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். ஆகாக் என்பது ஒரு ராஜாவுடைய பெயர் அல்ல. அமேலிக்க ராஜாவுக்கு பட்ட பெயர் ஆகாக்கு. எப்படி எகிப்தினுடைய ராஜாக்களுக்கு பார்வோன் என்ற பெயர் உண்டா, பட்ட பெயர் உண்டு, அது போல ஆகாக்குடைய ராஜ வம்சத்தார்களுக்கு ஆகாக் என்ற பெயர் உண்டு. அந்த ஆகாக் வம்சத்துல வந்தவன் தான் ஆமான். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம முழுமையான அர்ப்பணிப்பு இருக்குமானால், நாம் ஆண்டோடைய வேலையை நாம் முழுமையாக செய்து முடிப்போமானால் நமக்கு பின்னால அதுக்கு வேலையே இருக்காது. ஆனால் சவுல் தப்பவிட்ட மனிதன் பின்னால வந்து இஸ்ரவேலர்களை அழிப்பதற்காக முனைந்து நின்றான். அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல தான் அமலேக்கியர்களை முழுவதும் அழித்து போட்டான். இது செய்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்காக இந்த பூமியிலே நம்ம அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அவருக்கு சொந்த ஜனமாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம மறுரூபமாகப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியில அவருக்கு வேலை செய்வதற்காக. நம்ம எல்லாம் புதிய மனிதர்கள், புதிய மனுஷிகள். அப்படி இருக்கும்போது நம்ம அவருடைய வேலையை அலட்சியம் செய்யாமல் முழுமையான அர்ப்பணிப்போடு நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் கேட்ட செய்திக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு 5 நிமிடம் நம்ம கூட ஆயிட்டு அப்படியே அமர்ந்த இடத்துல நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மறுரூபமாகுதல் என்பது இது கடைசி எக்காலத்தில் நடைபெறுகிற ஒரு காரியம்தான். அது வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய முகமெல்லாம் தெரியும். அங்கே ஆதி மனிதன் ஆதாமுடைய முகமும் நமக்கு தெரியும். மோசையும் தெரியும், பார்க்க முடியும். எலியாவையும் பார்க்க முடியும். கடைசி எக்காலம் துணிக்கும் போது உயிரோடு இருந்தாலும் மரிச்சிருந்தாலும் அவருடைய சாயலில், தேவ சாயலை இழந்த அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அங்கே எல்லாருடைய முகமும் ஒரே தேவதூதர்களுடைய சாயலை போல மாற்றப்படும். இந்த பூமிக்குரிய வாழ்வில் நாம கொஞ்ச காலம் வாழ போகிறோம். இந்த ஜெப நேரத்துல நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம சம்பாதித்ததெல்லாம் நம்ம கூட வராது, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் நம்ம கூட வராது. இந்த பூமியில அதை அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அநேக மிஸ்டரிகள் பவுல் அப்போஸ்தலனை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒன்றையும் நான் அனுபவிக்க மாட்டேன். ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று தியாகம் செய்தார்கள். இன்னைக்கு நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், நம்ம செலவு பண்ணுகிற ஒவ்வொரு காணிக்கை பணமும் நிச்சயமாக பரலோகத்துல பொக்கிஷங்களாக சேர்க்கப்படுகிறது. அனுபவிக்கவும் அதிகாரம் இருக்கிறது, அனுபவிக்காமல் இருக்கவும் அதிகாரம் உண்டு. ஆனா அநேக மிஸ்டரிமார்கள் அனுபவிக்காமல் இருப்பதையே தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வாறு தேவனிடத்துல நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம்? கடைசி எக்காலம் துணிக்கும் போது மறுரூபமாக்கப்படுவோம். அதற்கு முன்பதாக அவருடைய வேலைக்காக நம்ம மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரிய கொஞ்ச கால வாழ்வில் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். இதை நாம் உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். சுவிசேஷ ஊழியத்துக்காக திருச்சபையாக செல்லும் போது நம்ம இணைந்து வருவோம். ஒருவர் கூட இது யாரோ செய்வாங்க, இது அவங்க தானே இவங்க தானேன்னு சொல்லி இல்லாதபடி கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து செயல்பட உங்களை அன்பாய் ஆண்டவர் அழைக்கிறார். நிச்சயமாக அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம். எங்கள் அன்பு பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தையின் சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.